குருவே துணை. வணக்கம். இன்றைய இசை இலக்கணம். இசை குறியீட்டின் வகைகள்: அட்சர குறியீடு, காலக்குறியீடு, ஸ்தாயி குறியீடு, தாள குறியீடு, கமக குறியீடு, இதர குறியீடு. அட்சர குறியீடு. அட்சர குறியீடு என்பது கர்நாடக சங்கீதத்தில் ஒரு ஸ்வரத்திற்கு ஒரு எண்ணிக்கை, ஒரு அட்சரத்திற்கு 4 மாத்திரை என கணக்கிடப்பட்டுள்ளது. சா என்ற எழுத்து ஒரு அட்சரம். சா பக்கத்தில் ஒரு புள்ளியோ கமாவோ அல்லது துணைக்காலோ இட்டால் அது 2 அட்சர கணக்கு. சா எழுதி அதன் பக்கத்தில் 2 கமா அல்லது சா ஒரு துணைக்கால் ஒரு கமா இருந்தால் அது 3 அட்சரம். சா எழுதி பக்கத்தில் ஒரு புள்ளி, அதற்கு பக்கத்தில் 2 புள்ளிகள் இட்டால் அது 4 அட்சர கணக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. காலக்குறியீடு. காலக்குறியீடு என்பது நம் இசையில் காலம் என்பது பாட்டின் வேகத்தை குறிக்கிறது. பாட்டின் போக்கையும் தாளத்தின் போக்கையும் இணைப்பது காலம். பொதுவாக அப்பியாச கான வரிசை 4 காலங்களிலும் வர்ணம் 3 காலங்களிலும் பாடப்படுகிறது. முதல் காலத்தில் ஸ்வரங்களுக்கு மேலும் கீழும் எந்த அடையாளமும் இடக்கூடாது. 2ஆம் காலத்திற்கு ஸ்வரங்களுக்கு மேல் ஒரு படுக்கை கோடு போட வேண்டும். 3ஆம் காலத்திற்கு ஸ்வரங்களுக்கு மேல் 2 படுக்கை கோடுகள் இட வேண்டும். மூன்றாவதாக ஸ்தாயி குறியீடு. ஸ்தாயி என்பது சா முதல் நீ வரை உள்ள ஸ்வரக்கூட்டம் ஆகும். இதற்கு தமிழில் மண்டிலம் என்று பெயர். இது 5 வகைப்படும். அனுமந்திரஸ்தாயி, மந்திரஸ்தாயி, மத்தியஸ்தாயி, தாரஸ்தாயி, அதிதாரஸ்தாயி. அனுமந்திரஸ்தாயி என்பதை குறிப்பதற்கு ஸ்வரங்களுக்கு கீழே 2 புள்ளிகள் இட வேண்டும். மந்திரஸ்தாயி என்பதை அல்லது மெலிவு மண்டிலம் என குறிப்பதற்கு ஸ்வரங்களுக்கு கீழ் ஒரு புள்ளி வைக்க வேண்டும். மத்தியஸ்தாயி அல்லது சமன் மண்டிலம் என்பதற்கு ஸ்வரங்களுக்கு மேலும் கீழும் எந்த அடையாளமும் இடக்கூடாது. தாரஸ்தாயி அல்லது வலிவு மண்டலம் என்பதற்கு இதனை ஹெச்சஸ்தாயி என்றும் அழைப்பர். இதனை குறிக்க ஸ்வரங்களுக்கு மேலே ஒரு புள்ளி வைக்க வேண்டும். அதிதாரஸ்தாயி அல்லது அதி வலிவு மண்டலம் என்பது ஸ்வரங்களுக்கு மேலே 2 புள்ளிகள் இட வேண்டும். நன்றி.